அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழீழ மக்களுடைய இனப்படுகொலை நடைபெற்ற அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி தமிழ் இனப்படுகொலை வாரம் இருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் இந்த ஊடகங்களை இன்றைக்கு சந்திக்கிறோம். அது மிகவும் பொருத்தமான ஒரு நேரமாக நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் பல தடவைகள் குறிப்பிட்டதைப் போல கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு ஒட்டுமொத்தமாகவே தமிழ் தேசத்துடைய இருப்பு சார்ந்த பல கேள்விகள் எழுப்பப்பட்ட ஒரு சூழலிலே தான் கடந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. அந்த வகையிலே ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கைவிட்டு விட்டார்கள் என்ற ஒரு பரவலான ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்பட்டு இருந்த ஒரு சூழலிலே தமிழ் மக்கள் கடந்த 6ஆம் தேதி மே மாதம் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. அந்த தேர்தலுடைய முடிவுகள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு பயணிக்கிற நம்முடைய தேச மக்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியாக நம்முடைய மக்கள் அதை கருத வேண்டும் என்று நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஏனென்றால் இந்த 2009க்கு பிற்பாடு கணிசமான அளவுக்கு சர்வதேச மட்டத்திலே ஒரு கருத்துவாக்கமும் சில வழியிலே அந்த வல்லரசுகள் மட்டத்தில் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்திருக்கலாம். தமிழ் மக்கள் படிப்படியாக தமிழ் தேசியத்தை விட்டு விலகுவார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழ் தேசத்துடைய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த அந்த சூழலிலே அந்த அந்த போராட்டத்துடைய தியாகங்கள் அது அனைத்தும் மனதிலே மனதிலே கணிசமான தாக்கத்தை செலுத்தி கொண்டிருந்த காலத்தில் இருந்து காலம் கழிய அதனுடைய தாக்கம் படிப்படியாக குறைஞ்சு தமிழ் மக்கள் தங்களுடைய தேசிய சிந்தனையிலிருந்து விலகுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சிலர் மட்டத்திலேயும் நிச்சயமாக ஸ்ரீலங்கா அரசு மட்டத்திலேயும் தமிழ் தேச விரோத சக்திகள் மட்டத்திலேயும், அது தமிழர்களாக இருக்கலாம், தமிழர்கள் அல்லாத தரப்புகளாக இருக்கலாம், தமிழ் தேசத்தை விரும்பாத தரப்புகள் மட்டத்தில் அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருந்திருக்கு. அதனுடைய ஒரு உச்சமாகத்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலை இந்த தமிழ் தேச விரோதி சக்திகள் சித்தரிக்க முயன்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாங்கள் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தது. உள்ளூராட்சி சபை தேர்தல் என்றால் வழமையாக அந்த கிராமத்துடைய அபிவிருத்தியை பற்றி மட்டும் சிந்தித்து வாக்களிக்கின்ற ஒரு தேர்தல். அப்படிப்பட்ட ஒரு தேர்தலிலே தமிழ் தேசிய சிந்தனையை முன்னிலைப்படுத்தி மக்கள் வாக்களிக்கணும்னு கேட்பதே ஒரு மிகவும் கடினமான ஒரு விடயம். ஆகவே அவ்வகையான ஒரு தேர்தலிலே தான் தமிழ் மக்கள் தங்களுடைய தேசிய நிலைப்பாட்டை மீள வலியுறுத்த வேண்டி இருந்ததே ஒரு கடும் சவாலான ஒரு சூழல். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வடகிழக்கு முழுதலை தமிழ் மக்கள் ஒரு மகத்தான ஒரு ஆணை தமிழ் தேசியத்துக்காக வழங்கியிருப்பது நான் நினைக்கிறேன். எம்மவர்கள் போன்ற தமிழ் தேசியத்துக்காக தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து இருக்கக்கூடிய தரப்புகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அந்த வகையிலே இந்த முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழர்களுடைய இனப்படுகொலை வாரம் ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் இந்த வெற்றியை கொண்டாடுவது, ஒரு இனமாக கொண்டாடக்கூடியதாக இருப்பது, அத்தனை தியாகங்களுக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகின்றோம்.
ரெண்டாவது விடயம் வந்து இந்த தேர்தல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. நாங்கள் அதை குறிப்பிடுவதற்கான காரணம், நம்முடைய அமைப்பு 2010ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலகி நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை ஸ்தாபித்து நாங்கள் பயணித்து வந்த ஒரு சூழலிலே கணிசமான பின்னடைவுகளை தோல்விகளை நாங்கள் கண்டு அதை தாண்டி வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே 2010ஆம் ஆண்டு கூட்டமைப்பிலிருந்து விலகி நாங்கள் சந்தித்த முதல் தேர்தலில் வந்து நாங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பின்னடைவை அடைந்தோம். நாங்கள் அந்த தேர்தலில் மிக குறைவான வாக்குகளை மக்கள் மட்டத்தில் வந்து மட்டும் பெறக்கூடியதாக இருந்தது. ஆனால் நாங்கள் அதுக்காக மனம் தரலாமல் நாங்கள் தொடர்ந்தும் தேசியத்தோடு உறுதியாக பயணித்ததாலேயும் எங்களுக்கு இயன்ற அளவுக்கு நேர்மையான ஒரு பாதையை நாம் பிடித்ததாலேயும் நாங்கள் 2015ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முகம் கொடுத்த பொழுது அந்த 2010ஆம் ஆண்டிலே நாங்கள் சந்தித்த பின்னடைக்கும் விட கணிசமான ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் அடைந்தோம். அதுக்கு பிற்பாடு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டு கணிசமான அரசியல் வேலை திட்டங்களை முன்னெடுத்து தமிழ் மக்கள் பேரவைக்குள்ளே தீர்வு திட்டம் ஒன்றை தயாரித்து நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த தீர்வு திட்டத்தை கொண்டு போய் சேர்த்ததில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு, தீர்வு திட்டத்தை தயாரித்ததிலே மிகப்பெரிய பங்கு, இப்போ அதை கொண்டு போய் மக்கள் மட்டத்தில் கொண்டு போனது ஒரு மிகப்பெரிய பங்கு. தவறான பாதையிலே தமிழ் தேசியவாதத்தை கொண்டு செல்லுகின்ற முயற்சிகள் நடைபெற்ற பொழுது அதை அம்பலப்படுத்தி நாங்கள் அதை மக்கள் மட்டத்திலே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு முன்னெடுத்த செயல்பாடுகளுக்கும் கணிசமான ஒரு வரவேற்பு இருந்ததாலே 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் அதுவும் திரும்ப நான் சொல்லுகின்றேன், உள்ளூராட்சி தேர்தல் என்றால் ஒரு தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்தி போட்டியிடுகின்ற பொழுது மிகவும் கடினமான ஒரு விடயம் அதுக்காக ஒரு ஆணை பெறுவது. ஆனால் நாங்கள் கணிசமான முன்னேற்றத்தை அடைஞ்சு கிட்டத்தட்ட 102 உள்ளூராட்சி உறுப்பினர்களை வடகிழக்கு முழுதலையும் வந்து நாங்கள் பெற்றிருந்தோம். அந்த முயற்சியும் வந்து நாங்கள் தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரிலே தான் நாங்கள் செயல்பட்டோம். அப்பொழுது கட்சிகள் சார்ந்த ஒரு கூட்டாக இல்லாமல் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடைய கூட்டாக நாங்கள் முதல் தடவையாக தமிழ் தேசிய பேரவையை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம். அந்த வகையிலே அது ஒரு எங்களுடைய அமைப்பினுடைய செயல்பாடுகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருந்தது அந்த 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல். ஆனால் அதுக்கு பிற்பாடு 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலையும் வந்து நாங்கள் கணிசமான ஒரு முன்னேற்றத்தை அடைந்து 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஆனால் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் மக்கள் தெரிவு செய்திருந்தாலும் கூட எங்களுடைய அமைப்பில் நாங்கள் கணிசமான ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்த்திருந்த ஒரு இடத்துல வந்து பொதுவாக வந்து தமிழ் தேசிய அரசியலில் இயங்குறதாக சொல்லி இருந்த அந்த தரப்புகள், விசேஷமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய அரசியலை ஒரு மிக மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போனதால் மக்கள் மட்டத்தில் வந்து கணிசமான அதிருப்தியும் தமிழ் தேசிய அரசியல் மீது மக்கள் வைத்திருந்ததால் தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற ஒரு அமைப்புன்ற வகையில் நாங்களும் அடைவேண்டும். அதே போன்று நாங்கள் எங்களுடைய அமைப்பாகவும் வந்து கணிசமான உள் ரீதியான ஒரு தேடல் ஒன்றை செய்து எங்களுடைய செயல்பாடுகளிலையும் வந்து கணிசமான தவறுகள் இருந்தன. நாங்கள் உண்மையிலே எங்களுடைய பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பலமே நாங்கள் மக்கள் மட்டத்தில் வேலை செய்கின்ற ஒரு அமைப்பாக எங்களை வளர்த்து கொண்டது. அதுதான் தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பதிலையும் எழுகத்தமிழ் போன்ற நிகழ்வுகளை வெற்றிகரமாக நடைபெறுவதில்லையும் நாங்கள் அதை எங்களுடைய பங்களிப்பு ஊடாக வந்து நிலைநாட்டக்கூடியதாக இருந்தது. ஆனால் உண்மையிலே
இந்த 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் அதில் கிடைச்ச வெற்றியின் பிறகு வந்து நாங்கள் இந்த மக்கள் சந்திப்புகளை வந்து அந்த மக்கள் மயப்படுத்துகின்ற வேலை திட்டத்தில் வந்து கணிசமான வீழ்ச்சி நடைபெற்றது. அது ஒரு மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். அது எங்களுடைய அமைப்பு 2024ஆம் ஆண்டு தேர்தலில் நல்ல ஒரு பாடம் கற்றுக்கொண்டது. ஆகவே அதுக்கு பிறகு நாங்கள் அதை நிவர்த்தி செய்யணும்ன்ற அடிப்படையில் வந்து நாங்கள் ஒரு விரும்பியிருந்தாலும் கூட வெறுமனே ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த பின்னடைவை சந்தித்து 6 மாதத்துக்குள்ளே நாங்கள் அதை சாதிக்கலாமோன்ற ஒரு பலத்த கேள்வி இருந்த ஒரு நிலையிலே நாங்கள் அந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கிடைச்ச அதே அளவுக்கான அங்கீகாரத்தை நாங்கள் உண்மையிலே இந்த தேர்தலில் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய பங்காளிகளாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சி, ஜனநாயக தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், மற்றது திரு அருந்தபாலன் அவர்கள், திரு சரவணபவன் அவர்கள் அனைவருக்கும் வந்து நாங்கள் நன்றி கூற விரும்புகின்றோம். அவர்கள் உண்மையிலே நம்முடைய செயல்பாடுகளுடைய நேர்மைத்தன்மையை பார்த்து அவர்கள் அந்த கொள்கைக்கு நிபந்தனை இல்லாத ஆதரவை கொடுக்குற ஒரு முடிவிலே மூடு வந்து சேர்ந்தவர்கள் தமிழ் தேசிய கட்சின்னு சொன்னார். இப்போ அந்த வகையில் வந்து அவர்களுடைய பங்களிப்புன்றது நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து நாங்கள் அதை கணிசமாக வந்து வலியுறுத்த விரும்புகின்றோம். ஏனென்றால் ஒரு சவாலுக்குரிய ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய அமைப்பு 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு ஒரு பின்னடைவு அடைஞ்சதாக வந்து கருதப்பட்ட ஒரு நிலையிலும் கூட அவர்கள் இந்த கொள்கைக்காக வந்து நம்முடன் இணைந்ததுன்றது உண்மையிலே அவர்களுடைய கடந்த காலங்களில் வந்து நாங்கள் சில வழியில் வந்து விமர்சனங்களை வச்சிருக்கலாம், அவர்களும் எங்களை விமர்சித்திருக்கலாம். ஆனால் இந்த நாங்கள் குறிப்பிடுகின்ற அந்த பொது புள்ளியில் சந்திக்கின்ற அந்த விருப்பத்தில் ஒரு மிக பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையில் தான் அந்த கடைசி முடிவுகள் அனைத்தும் அமைந்தது. ஆகவே அவர்களுக்கும் வந்து நாங்கள் முழுமையாக வந்து நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். எம்மை பொறுத்தவரையிலே இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே நாங்கள் மீண்டும் 2018ஆம் ஆண்டுக்கு கிடைச்ச அந்த அங்கீகாரம் உண்மையில் அதுக்கும் விட கூடுதலான ஒரு அங்கீகாரமாகத்தான் நாங்கள் சொல்லணும். ஏனென்றால் இந்த முறை பல முக்கியமான நாங்கள் பலமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து அங்கே தான் நாங்கள் மிகவும் பலமாக இருக்கிற ஒரு பிரதேசம். அதில் 2 மிக முக்கியமான உள்ளூராட்சி சபையில் வந்து நாங்கள் பட்டியல் போட முடியவில்லை. என்னிடம் எங்களோட பட்டியல் நிராகரிக்கப்பட்டது. நல்லூரும் பருத்தித்துறை பிரதேச சபையும் வந்து நாங்கள் மிகவும் பலமாக இருக்கிற ஒரு இடம். அந்த வகையில் வந்து திரு ஐங்கரநேசன் அவர்களுடைய மைய பிரதேசம் வந்து நல்லூர் தான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நாங்கள் இன்றைக்கு 2018 கிடைச்ச வெற்றியோடு நாங்கள் சரி சமமாக இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட உண்மையிலே இந்த தேர்தலில் வந்து நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடங்களில் வந்து போட்டி போட முடியாத ஒரு நிலையிலேயும் நாங்கள் அந்த அளவுக்கான ஒரு வெற்றியை தக்க வச்சிருக்கின்றோம். அதே போன்று வெளி மாவட்டங்களில் கூட நாங்கள் பலமாக இருக்கக்கூடிய பலம் என்று சொன்னால் நாங்கள் கணிசமான ஒரு வாக்கை பெறக்கூடிய கணிசமாக வேலை செய்திருந்த பட்டியல் போடக்கூடிய இடங்கள்லேயும் வந்து ஒரு சில தவறுகளால் வந்து இறுதியில் வந்து நாங்கள் அந்த பட்டியலை போட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும், இந்த பெண்களுடைய பிரதிநிதித்துவம், இளைஞர்களுடைய பிரதிநிதித்துவம், அந்த குறைபாடுகளும் மற்றது மிக முக்கியமாக வந்து இந்த மிகவும் தீவிரமாக தேர்தல் ஆணைக்குழு அந்த பட்டியலை நிரப்புற விதத்திலே இருக்கக்கூடிய குறைபாடுகளை வந்து எங்கள் மீது திணிச்சபடியால், அதாவது சின்ன விஷயங்களுக்கும் வந்து இது தவறுன்னு சொன்ன இடத்துல வந்து நாங்கள் அந்த பட்டியலை நிரப்புறதிலே அந்த சமர்ப்பிக்கிறதிலே வந்து பிரயோசனம் இல்லைன்ற ஒரு நினைப்பில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து எங்களுடைய அமைப்பாளருமே பட்டியலை கொடுக்கவில்லை. ஆகவே
அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேயும் கூட நாங்கள் இந்த தேர்தலில் வந்து 2018க்கு கிடைச்ச அங்கீகாரத்தோடு அதுதான் மிக உச்சமான ஒரு அங்கீகாரம். அப்படிப்பட்ட ஒரு அதோடு வந்து நாங்கள் சரி சமமாக வந்ததுன்றது எங்களை பொறுத்தவரையில் வந்து நான் நிற்கிறேன். எங்களுடைய அமைப்பினுடைய உறுப்பினர்கள் மிகவும் நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய ஒரு விடயமாக அவர்கள் இதை கருத வேண்டும். எங்களுடைய வேட்பாளர்கள் அனைவருக்கும் வந்து தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் என்ற வகையில் வந்து நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம். நான் மீண்டும் சொல்லுகின்றேன், தமிழ் தேசிய நிலைப்பாட்டை இந்த தேர்தலில் முன்னிலைப்படுத்தின தரப்புகளில் வந்து நாங்கள் தான் முன்னுக்கு. ஏனென்றால் நாங்கள் தான் இந்த தேர்தலுடைய முக்கியத்துவத்தை வந்து தத்துவார்த்த ரீதியாக வந்து எங்களோட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டி இருந்தது. மற்றவர்கள் வந்து அந்த தூரத்துக்கு அந்த கோணத்தில் வந்து செய்யவில்லை. வெறுமனே ஒரு தென்னிலங்கை கட்சியை வந்து தோக்கடிக்கணுன்றதுக்காக வந்து சொல்கிறதுக்கும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டினுடைய முக்கியத்துவத்தையும் சிங்கள பௌத்த பேரினவாதம் தான் உண்மையான எதிரி. சிங்கள மக்களில் எதிரி சிங்கள பௌத்த பேரினவாதம் தான் எதிரி. அதனுடைய நுணுக்கங்களையும் வந்து கொண்டு சேர்த்து ஒரு கருத்துருவாக்கத்தை வந்து செய்தது வந்து தமிழ் தேசிய பேரவை. நாங்கள் மேடைகளில் வந்து கூட்டங்களில் அந்த கருத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு விட உண்மையிலே அந்த கருத்துருவாக்கம் வந்து எங்களுடைய உறுப்பினர்கள் ஒவ்வொரு வேட்பாளரும் வந்து வீடு வீடாக சென்று அந்த தங்களுடைய நோட்டீஸ்கள் ஊடாகவும் தாங்கள் நேரடியாக வந்து மக்களை சந்திக்கிற நேரத்தில் வந்து கொடுத்த விளக்கங்கள் காரணமாகத்தான் அந்த அந்த மாற்றம் மிகப்பெரிய அளவில் வந்து ஏற்பட்டதாக வந்து நாங்கள் கருதுகின்றோம். அந்த வகையில் எங்களுடைய அனைத்து வேட்பாளர்களுக்கும் நாங்கள் தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் என்ற வகையில் வந்து தலை வணங்கி அவர்களுக்கு நன்றி கூற விரும்புகின்றோம். அவர்களுடைய முயற்சி நிச்சயமாக வீண் போகவில்லை. ஏனென்றால் தமிழ் தேச வரலாற்றில் வந்து இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவாக அமையும். அதில் அவர்கள் நிறைவு கொள்ளலாம் எந்தளவு தூரத்துக்கு அவர்களுடைய பங்களிப்பு அமைந்த பற்றி. ரெண்டாவதாக வந்து நான் சொல்ல விரும்புவது, இந்த தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகு திரும்பவும் வந்து தமிழ் தேசிய அரங்கிலே இயங்கக்கூடிய கட்சிகளுக்கு எந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அந்த வகையிலே இந்த மக்களுடைய ஆணை மிக தெளிவாக சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு வடகிழக்கு தமிழர் தாயத்தில் இடமில்லை என்ற ஆணை தான் மேலோங்கி இருக்கின்றது. அந்த ஒரு தெளிவான ஆணை வழங்கப்பட்டிருந்தும் கூட அந்த அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தை நிராகரித்து தமிழ் தேசியத்தை அங்கீகரித்தாலும் தமிழ் தேசியத்தை முன்கொண்டு போவதற்கு உரிய ஒரு பலமான ஒரு அறுதி பெரும்பான்மை கொண்ட ஒரு ஆணை எந்த ஒரு தரப்புக்கும் வழங்கவில்லை. அப்போ அந்த யதார்த்தத்தையும் வந்து நாங்கள் விளங்கி கொண்டு நாங்கள் எதிர்காலத்தில் வந்து செயல்பட வேணும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்பதாகவே வந்து பாராளுமன்றத்திலேயும் கூட அந்த நிலைமை கண்ட ஒரு இடத்துல தான் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழரசு கட்சியோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் வந்து ஆரம்பித்தோம். அந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று கொண்டு வந்த இடத்திலே திடீரென்று வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து தமிழரசு கட்சியால் ஒரு தலைபட்சமாக வந்து முடித்தார். ஒரு 7 பேர் கொண்ட குழு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் பேசுவதற்காக நியமிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டும் எந்த விதமான நியாயம் இல்லாமல் அது திடீரென்று வந்து அந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து அவர்கள் விலகி கொண்டார்கள். அந்த நிலையில தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் பேச தயாராக இருந்தாலும் கூட அந்த பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பிக்கப்பட்டது. அந்த ஸ்தம்பிக்கப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் ஒரு தெளிவு அடையக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறதுக்கு முதல் இந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தது. இந்த தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகும் தெளிவாக
இந்த சபைகளிலே மக்களுடைய ஆணையை சரியாக மதித்து முன் கொண்டு போவதற்காக எந்த ஒரு கட்சி தனியாக வந்து செயல்பட முடியாதுன்றதும் நாங்கள் விளங்கி கொண்டாங்க. அந்த வகையில் வந்து இந்த தேர்தல் காலத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பல தடவைகள் அறிக்கை விட்டிருந்தவை. தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய பேரவையோடு சைக்கிள் சின்னத்தோடு தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைக்கப் போவதாக அறிவிச்சிருந்த ஒரு சூழலில் தான் நாங்கள் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்க சின்னத்தில் போட்டி போட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு தொடர்பு கொண்டு அந்த அவர்கள் தேர்தல் காலத்திலே சொல்லி போட்டியிட்ட இடத்திலே எங்களோடு சேர போவதாக வந்து சொல்லி இருந்த ஒரு இடத்துல அது சம்பந்தமாக வந்து நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரவோணும், ஒரு பொது புரிந்துணர்வுக்கு வரவோணும் என்ற அடிப்படையில் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பங்காளி கட்சி தலைவர்களோடு பேசி வந்தோம். அதைத்தான் நான் 2 நாளைக்கு முன்பதாக என்னுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஊடாக எக்ஸ்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து நான் ஒரு பதிவை போட்டுறான். அந்த வகையில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய பேரவை வந்து ஒரு கொள்கை சார்ந்த ஒரு அமைப்பு. இதுக்கு முதலும் வந்து நாங்கள் பேசினது வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பங்காளி தலைவர்களோடு கதைச்ச பொழுதும் அந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தரச்சொல்லித்தான் நாங்கள் கேட்டுனாங்க. ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையில் வந்து திரு செல்வம் அடைக்கலநாதனோடு நாங்கள் இதுக்கு முதல் நடத்தின பேச்சுவார்த்தையிலே தெளிவாக தமிழ் மக்கள் பேரவையுடைய டிபிசியுடைய தீர்வு திட்டத்தை முன்வைச்சுத்தான் நாங்கள் அவர்களோடு அந்த பேச்சுவார்த்தையில் ஆரம்பித்து நாங்கள் அந்த இடத்துல திரு செல்வம் அடைக்கலநாதன் தெளிவாக சொன்ன தன்னுடைய பங்காளி கட்சியாக இருக்கக்கூடிய பிளாட் இபிஆர்எஃப் உண்மையிலே தமிழ் மக்கள் பேரவையுடைய பங்காளிகளாக இருந்தது. அந்த தீர்வு திட்டத்தை தயாரிக்கிறதுல வந்து பிளாட் அமைப்பும் இபிஆர்எஃப்பும் நேரடியாக பங்காளிகளாக இருந்தது. ஆகவே அவர்கள் அந்த தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை நிராகரிக்க முடியாது, அவர்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். டெலோ அமைப்பு மட்டும்தான் அதில் பங்கு கொள்ளவில்லை. ஆனால் டெலோ அமைப்பும் கூட அதுக்கு பிற்பாடு வந்து தமிழ் மக்கள் பேரவையால் நடத்தப்பட்ட எழுக தமிழுக்கு ஆதரவு தெரிவித்து தாங்கள் அறிக்கையில் மட்டுமில்லை அதில் கலந்து கொண்டதாகவும் எனக்கு சொல்லியிருந்தார். அப்போ அந்த அடிப்படையில் தான் நான் தெளிவாக வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய தலைவர்களோடு பேசினேன். எங்களுக்கு இடையிலே வந்து ஒரு இணக்கப்பாடு, ஒரு பொது புள்ளியில் வந்து ஒரு புரிந்துணர்வு வாரது மிகவும் சுவர். ஏனென்றால் அதை எதிர்க்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆகவே தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை மையப்படுத்தி நாங்கள் ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வரலாமாக இருந்தால் இந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே நாங்கள் பேசிக்கொண்டிருந்த ஒரு விஷயம். ஆகவே இந்த பேச்சுவார்த்தையில் வந்து நாங்கள் ஒரு கடும் அழுத்தத்தை வந்து தமிழரசு கட்சிக்கு ஏற்படுத்தலாம். ஏனென்றால் தமிழரசு கட்சி தான் இந்த பேச்சுவார்த்தைகளை வந்து ஒருதலைபட்சமாக வந்து முறித்தது. தமிழரசு கட்சியுடைய தற்போதைய தலைமைத்துவம் சம்பந்தமாக எங்களுக்கு பலத்த கேள்விகள் இருக்கின்றது. அவர்கள் தேர்தலில் வந்து தமிழ் தேசியவாதம் பேசி வாக்கை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் திரும்ப வந்து ஒரு தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்குள்ளே வந்து ஒரு புது புள்ளியில் சந்திக்க வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நான் ஏற்கனவே பல தடவைகள் மேடைகள்லேயும் வந்து சொல்லியிருக்கிறேன், தமிழரசு கட்சியை தவிர்த்து போகின்ற ஒரு விஷயம் இல்லை. அந்த இடத்துல வந்து திரு சுரேஷ் பிரேமச்சந்திரனோட காய்ச்ச பொழுது சுரேஷ் அவர்கள் என்னிடம் தெளிவாக கேட்டவர், கஜன், நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தாலும் எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்க போகிறது இல்லை என்ற ஒரு விடயத்தை அவர் சுட்டி காட்டினார். அப்பொழுது நான் அவருக்கு தெளிவாக சொன்னேன், ஆனால் நீங்கள் நிற்கிற மாதிரி வந்து நாங்கள் ஒன்று சேர்ந்து தமிழரசு கட்சியை கைவிட்டு இல்லாட்டி தமிழரசு கட்சியை ஓரம் கட்டி போகிற ஒரு விடயம் இல்லை. நாங்கள் கதைக்கிற சூழல் எப்படி என்றால் தமிழரசு கட்சி தான் ஏற்கனவே நாங்கள் இந்த 3 தரப்பாக வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த எடுத்துறது. தமிழரசு கட்சி தான் இந்த பேச்சுவார்த்தையை வந்து ஒரு தரமச்சமாக வந்து முறிச்சது. ஆகவே நாங்கள் எங்களுக்கு இடையில் வந்து ஒரு புரிந்துணர்வுக்கு வந்ததாக இருந்தால் தமிழரசு கட்சியும் வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு புரிந்துணர்வுக்கு கொள்கை ரீதியான ஒரு புரிந்துணர்வுக்கும்
வருவதற்கு ஒரு கடும் அழுத்தம் வரும். ஏனென்றால் அவர்களுக்கும் வந்து ஆட்சி அமைப்பதாக இருந்தால் அந்த ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கு வந்து எங்களுடைய ஆதரவு இல்லாமல் வந்து அது நடக்க முடியாது. இந்த வடக்கில் அதுவும் விசேஷமாக யாழ்ப்பாணத்திலே சில வழியில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து செய்யலாம் என்றால் அது தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான ஒரு போட்டி. தேசிய மக்கள் சக்தி கணிசமான பின்னடைவு அடைஞ்சிருக்கிற இடத்துல வந்து அவர்கள் எதிர்த்தாலும் வந்து தமிழ் தேசிய கட்சிகள் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு எதிர்க்காமல் இருந்தால் சில வழியில் வந்து தமிழரசு கட்சி வந்து ஆட்சியை செய்யலாம் ஒருதலை பட்சமாக. ஆனால் யாழ்ப்பாணத்தை தவிர்ந்த மற்ற இடங்கள் அப்படி இல்லை. வேறு வேறு கட்சிகள் வேறு இனத்தை சார்ந்த பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளும் இருக்கிறார்கள் வந்து அவர்களுடைய நோக்கங்கள் வேறுமாக இருக்கலாம். ஆகவே இந்த இடத்துல வந்து வெளி மாவட்டங்களில் வந்து எங்களுக்கு இடையில் ஒரு பலமான ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் தற்சயமாக வந்து எங்களுக்கு வெறும் கதிரைக்கு பதவிக்கும் ஆட்சிக்குமாக மட்டும் பார்த்து வாக்களிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டால் வந்து தமிழரசு கட்சிக்கே வந்து தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியாத ஒரு நிலைமை கூட வரலாம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டு இல்லாமல் வந்து கண்ணை மூடிக்கொண்டு வந்து சும்மா கதிரைக்கும் ஆட்சிக்குமாக வந்து வாக்களிக்கிற ஒரு கட்சி இல்லை. நாங்கள் திரும்ப சொல்லுகின்றோம் வந்து தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் கொடுத்திருக்கிற ஆணை வந்து தமிழ் தேசியத்துக்காக கிடைக்க. ஏன்னா அதை வச்சு தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை தோக்கடிக்கணும் என்ற ஒரு பிரச்சாரத்தை வந்து எல்லா தரப்பாலும் மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வந்து கைவிட்டு அதை மையப்படுத்தாமல் நாங்கள் வெறுமனே கதிரிக்காகவும் ஆட்சி பிடிக்கிறதுக்காக மட்டும் செயல்படுவது வந்து அந்த மக்கள் கொடுத்த ஆணைக்கு துரோகம் அளிக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆகவே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அந்த வகையில் தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம், தெளிவாக சொல்லுகின்றோம். அவர்களுக்கும் தெளிவாக நாங்கள் நாங்கள் வந்து அவர்களோட ஒரு புரிந்துணர்வுக்கு வந்தாலும் கூட அது தமிழரசு கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொள்கை ரீதியான ஒரு பொது புள்ளியில் சந்திக்கிறதுக்குரிய ஒரு நிலைமை ஏற்படும் என்றதுக்காகத்தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு முதல் கலைக்கிறதுக்கு முடிவெடுத்தோம். ஏனென்றால் அவர்கள் பேச்சுவார்த்தை முறிக்கவில்லை, தமிழரசு கட்சி தான் முறித்தது. ஆகவே தமிழரசு கட்சியை எப்படி என்றாலும் இந்த பேச்சுவார்த்தையை கொண்டு வந்து அவர்கள் ஒரு பொது புள்ளிக்கு சந்திக்க வைக்கிறதுக்குரிய அழுத்தங்களும் நாங்கள் கொடுக்குவோம். தேர்தல் காலத்தில் சிறுவர்கள் நல்ல பிள்ளைகள் நடக்கலாம், அதுக்கப்புறம் வந்து குழப்பறாண்டா குழப்பிவிடும், அதுதான் வரலாறு. அப்போ இந்த யதார்த்தத்தையும் விளங்கி கொண்டு தான் நாங்கள் நடக்கணும்ன்ற அடிப்படையில் தான் நாங்கள் கற்றுக்கொண்டு எந்த ஒரு இடத்துலையும் வந்து தமிழரசு கட்சியை தோக்கடிக்கிறதோ இல்லாட்டி தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்களில் வந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு சேர்ந்து அந்த ஆட்சியை தோக்கடிக்கிற நோக்கம் எங்களா கிடையாது. ஆனால் தமிழரசு கட்சி ஆட்சி செய்கிற இடங்கள்லேயும் வந்து அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதாக இருந்தால் அது கொள்கையின் அடிப்படையில் மட்டுமாகத்தான் இருக்கலாம். அதை நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம். கொள்கையின் அடிப்படையில் தான் மக்கள் வந்து ஒரு மகத்தான ஒரு ஆணையை கொடுத்துருக்கிறார்கள். எல்லாத்தையும் வந்து சிங்கள கட்சியில் ஏற்றுக்கொள்ளலாமண்டா இன்றைக்கு வந்து வேறு தரப்புகளுக்கும் வாக்களிச்சிருக்கலாம். தேசிய மக்கள் சக்தியை நிராகரித்து வேறு மாற்று தரப்புகளும் இருந்த. ஆகவே இது தேசிய மக்கள் சக்தியை நிராகரிக்கிறது இல்லை, தமிழ் தேசியத்துக்காக கிடைச்ச வாக்குன்றதையும் அனைவரும் வந்து விளங்கிக் கொள்வோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த முயற்சியை ஆரம்பித்து நாங்கள் இதுவரைக்கும் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்கள் எங்களிடம் சொன்னார்கள் வந்து நான் அவர்களோடு கிட்டத்தட்ட 4-5 நாட்களுக்கு முன்பே பேச ஆரம்பித்து விட்டேன். அப்போ அவர்கள் தங்களுடைய பங்காளி கட்சிகளுடைய கூட்டம் நடைபெற்றதுக்கு பிறகுதான் தாங்கள் இந்த விஷயம் ஆராய்ந்து எங்களுக்கு பதில் சொல்லுவதாக வந்து கூறினார்கள். ஆனால் கொள்கை அளவில் வந்து நான் சுட்டி காட்டின கருத்தில் அனைத்தையும் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஒரு சிலர் வந்து சொன்னார்கள் வந்து தாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலேருந்து விலக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதும் வந்து தமிழரசு கட்சியுடைய ஆதிக்கம் அதுக்குள்ளே தாங்க முடியாத அளவுக்கு இருந்ததால் வந்து தாங்கள் வெளியேற வேண்டியும் வந்தது. அந்த வகையில் வந்து நாங்கள் எங்களுக்கு இடையில் வந்து ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவது வந்து உண்மையிலே அது அந்த அந்த இந்த ஒரு 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 சுமூகமாக இந்த விஷயங்களை கையாளுறதுக்கு ஒரு சும்மா ஆதிக்கம் செலுத்தி ஆட்களுக்கு வந்து ஏதோ விஷயங்களை திணிக்கிற மாதிரியான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை விட்டு சமூகமாக வந்து கொண்டு போவதற்கும் நிச்சயமாக உதவும் என்ற கருத்தை அவர்களாகவே வந்து சொல்லப்பட்டோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் அவர்களுடைய பதில்களை எதிர்பார்த்திருக்கின்றோம். அந்த பதில்கள் சரியாக வருகின்ற இடத்துல வந்து நாங்கள் தமிழரசு கட்சியோடைய ஒரு ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு பொது புள்ளியில் சந்திக்கிறதுக்குரிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். அதை உணர்ந்து தமிழரசு கட்சியும் நிச்சயமாக எங்களோட பேச ஆரம்பிக்கணும். ஏற்கனவே வந்து
யாழ்ப்பாணத்துக்கு வெளி மாவட்டங்களில் வந்து இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியுடைய உறுப்பினர்கள் வந்து எங்களோட வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எங்களுடைய வாக்கள் இல்லாமல் வந்து முக்கியமான இடங்களில் வந்து தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியாத நிலைமை இருந்தது. உதாரணத்துக்கு எடுத்து சொன்னால் வந்து வவுனியா வடக்கு பிரதேச சபையில் வந்து தமிழ் தேசிய பேரவையுடைய நாங்கள் கணிசமான 4 உறுப்பினர்களை வென்றிருக்கின்றோம். எங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாட்டி வந்து அவர்கள் அந்த ஆட்சியை உறுதிப்படுத்த முடியாது. ஆகவே நாங்கள் அந்த விடயத்தை கருதி நிபந்தனை இல்லாத ஆதரவை கொடுக்குறான்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் அந்த ஆட்சியை ஒரு நாளும் வந்து வேறொரு தரப்புக்கு வேறு குடியேற்றங்களூடாக வந்து சிங்களமயமாக்கிறதுக்குரிய வேலை திட்டத்தை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் கடைசி வரைக்கும் விட போகிறது இல்லை. ஆனால் ஒரு புரிந்துணர்வு வருவதாக இருந்தால்தான் அது உறுதிப்படுத்தலாம். அந்த வழியில் தான் நாங்கள் செயல்பட இருக்கின்றோம். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கும் பொதுவாக வந்து ஒரு அரசியலில் ஒரு வெளிப்படைத்தன்மை அமையணும் என்றதுக்காக வந்து நாங்கள் உங்களுக்கு இந்த ஊடகங்கள் ஊடாக எங்களுடைய மக்களுக்கு வந்து இந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு விரும்புகின்றோம். அந்த வகையில் உங்களுடைய ஊடகங்கள் நாங்கள் சொன்ன கருத்துக்களை அந்த நோக்கத்தோடு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவி செய்யணும் என்று நான் தயவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். யாழ்ப்பாணம் மாநகர சபையிலே கூட்டணி அமைப்பு மாநகர சபையை பொறுத்தவரையில் உங்களுக்கும் அதிகம் வாக்கு இருக்குது, தமிழரசு கட்சிக்கும் அதிகமான வாக்கு இருக்கிறது. ஆட்சி அமைப்பது தாங்கள் முயற்சி செய்கின்றீர்களா அல்லது யாராவது? இது மாநகர சபை மட்டுமல்ல, நாங்கள் பொதுவாக சொல்கிறோம். திரும்ப சொல்கிறேன், வடகிழக்கில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து சபையிலும் வந்து எந்த ஒரு தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்துகிற கட்சிக்கும் வந்து தனியே வந்து ஆட்சியை உறுதிப்படுத்த இயலாது. ஆகவே ஒரு பரந்த புரிந்துணர்வுக்கு நாங்கள் வந்தே ஆகணும். அது ஒரு கொள்கையின் பால் பட்ட ஒரு புரிந்துணர்வாக அமையணும். ஏன்னா அதுக்குத்தான் மக்கள் ஆணையை கொடுத்திருக்கிறோம். நாங்கள் அதை சொல்லித்தான் மேடையாக வந்து நாங்கள் மட்டும் இல்லை, மற்ற கட்சிகளும் வந்து அந்த தேசிய மக்கள் சக்தியை நிராகரிக்கணும்னு சொல்கிறது வந்து என்னத்துக்கு? தமிழ் தேசிய நிலப்பாட்டை வந்து நிராகரிக்கப்படும். நீங்கள் அவருக்கு வாக்களித்தா, எங்களுக்கு வாக்களித்தா மட்டும்தான் தமிழ் தேசிய நிலப்பாட்டை வந்து வலியுறுத்ததாக அமையும். கடந்த தேர்தலில் வந்து ஒரு தவறான ஒரு படம் ஒன்று ஏற்படுத்தியிருக்கா, அவை நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி தான் எல்லா தரப்பும் வாக்கு கேட்டேன். அதுதான் நானே, வேற ஒன்றுக்கும் இல்லை. இந்த சும்மா தனி கட்சிகளுக்கு மட்டும் ஆணையம் இல்லை. அப்படியே பார்த்தால் வந்து இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து இவரும் ஆணை கொடுக்க இல்லை. ஏன்னா அறுதி பெரும்பான்மை எந்த ஒரு இடத்துலையும் இவருக்கும் இல்லை. அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நாங்கள் கூட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆணையுடைய பெருமதியை சரியாக விளங்கி கொள்ளலாம். நேற்று தினம் சந்திரசேகரன் அமைச்சர் கூறியிருந்தார், தமிழ் தரப்பு தங்களிடம் வந்து பேசினால் தங்களது ஆதரவு கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறான்னு சொல்லி பேசியிருந்தார். அதாவது அவர் விழுங்கும் மீசையிடம் மட்டும் படையில் என்ற மாதிரி தெரிவித்திருந்தார். ஆனால் தமிழரசு கட்சியும் நீங்கள் மாநகரம் வடபகுதியிலேயோ வடக்கு கிழக்கு முக்கியமான ஒரு தளம், தமிழக பெரிய தளம். இதில் சில சமயங்களில் தாங்கள் அவர் அமைக்க சொல்லி அரசியல் அரசாங்கத்தை அமைக்க முயற்சித்தால் தமிழரசு கட்சி ஆதரமாக இருக்குமா? நீங்கள் சில அவைகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு களமாக சூழ்நிலை உருவாகும். யார் தமிழரசு கட்சிக்கு தமிழரசு கட்சி அமைக்கிறதுக்கு ஆசனங்கள் காணாமல் இருக்கிறது. சில சமயங்கள் நீங்கள் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு கொடுப்பீர்களா? புரிந்துணர்வின் அடிப்படையில் வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து ஆதரவு கொடுக்க தயார். அந்த புரிந்துணர்வை ஏற்படுத்த வேணும். போலியான ஒரு ஒரு கதிரைக்கான ஒரு விஷயமாக மட்டும் இதை பார்க்குறது என்றால், மக்கள் இவ்வளத்துக்கு இந்த 6 மாதத்துக்குள்ளே வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்த ஆணையை சரிப்படுத்தி ஒரு மிக மகத்தான ஒரு ஆணையை தமிழ் தேசியத்துக்கு கொடுத்ததுக்கு துரோகம் அளிக்கிறதாக இருக்குது. அதுக்கு ஒரு பெருமதி இருக்கணுமே. இன்றைக்கு வந்து முழு பேரும் வந்து வடகிழக்கில் வந்து ஒரு மகத்தான ஆணையை தமிழ் தேசியத்துக்கு கிடைச்சிருக்குன்ற சொல்கிறதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கணுமே. அப்போ அதே அர்த்தமாக வந்து கொண்டு ஒரு புரிந்துணர்வை வந்து ஏற்படுத்துகிற இடத்துல வந்து எங்களோட பூர்ண பங்களிப்பு வந்து இருக்கும். ஓம், அது கட்டாயம் நடக்கணும். இது என்னை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் அந்த அடிப்படையில் தான் மக்கள்கிட்ட போடணும். அப்படி ஏற்படுத்தப்படாட்டி என்ன உங்களோட ஏற்பட வேணும். ஏன் வரக்கூடாது? என்ன பிரச்சனை? உங்களுக்கு மக்கள்கிட்ட நல்லந்தான் பிரச்சனைண்டா அது என்ன பிரச்சனை? எனக்கு என்ன விளங்கு இல்லை. உங்களுக்கு மக்கள் கொடுத்த ஆணைக்கு நேர்மையாக நடந்து கொள்கிறது தான் உங்களோட நோக்கமண்டா. நீங்கள் வந்து ஒற்றையாட்சியை நிராகரிக்க தயாரண்டா, நீங்களும் சமஷ்டி தானண்டா, நீங்கள் சிங்கள பேரினவாதத்துக்கு உண்மையிலே எதிரண்டா, என்ன பிரச்சனை ஒன்று சேர்றதுக்கு? என்ன பிரச்சனை? ஒரு கொள்கையின் அடிப்படையில் வந்து எழுத்து மூலமான ஒரு புரிந்துணர்வு வாரதுக்கு
அப்படி வராட்டிக்கு கூட என்ன பாடம் ஏன் அப்படி நாங்கள் இப்படி வராதுன்னு நினைப்பான் ஒரு இப்போ எல்லாரும் அனுபவப்பட்டு வந்து ஒரு மக்கள் சரியாக ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கொடுத்துருக்கு தானே அதில் இருந்து கொஞ்சம் பாடங்கள் கற்றுக்கொண்டிருந்தால் அந்த புரிதலும் வராமல் இருக்க முடியாது. சுமந்திரன் அவர்கள் தெரிவிக்கிறார், நாங்கள் ஆரம்பத்தில் இந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் சமஷ்டி கோரிக்கை தான் நாங்கள் தமிழரசு கட்சி வலியுறுத்தி வருகிறது. அதில் எங்கள் தமிழ் காங்கிரஸ் தான் இடையில குழப்பி அடிச்ச மாதிரி அவர் கடைசியான பிரச்சார கூட தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில் வந்து இப்படி 2 தரப்பு மாறி மாறி இப்படியான கருத்துக்களை தெரிவிக்கிறார். அவர் தானே சொல்கிறார். அவர் முதல் சொல்லணும் ஏன் அந்த பேச்சுவார்த்தை முறிச்சாண்டு, ஏன் பேச்சுவார்த்தை முறிச்சாண்டு அவர் தான் முதல் சொல்லணும் விளக்கத்தை. அதை முதல் விளங்கப்படுத்த சொல்லுங்க. பல்காட்டி நகரசபையில் வந்து உங்களோட முதன்மை உறுப்பினராக போட்டு சிவாயிலிங்கம் அவர்களாக தெரிவு செய்யப்படுதுன்னா அவருக்கு அந்த போனஸ் ஆசனம் அங்கே கிடைக்க போகிறாதால அந்த பிரச்சனை அது சிவாஞ்சலிங்கம் மன்னனுக்கு வந்து அது கொடுக்கணும். எங்களை பொறுத்தவரையில் வந்து அது நடக்கணும். அதுக்கு ஒரு அணுகுமுறை ஒன்றை நாங்கள் கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தோடு வந்து நான் இந்த விஷயத்தை வந்து கதைச்சிருக்கின்றேன். அங்கே மட்டும் இல்லை, எங்களை பொறுத்தவரையில் வந்து மற்ற இடங்கள்லேயும் வந்து எங்களுடைய முதன்மை வேட்பாளர்கள் வந்து தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துறதை தாண்டி பொதுவாக வந்து எல்லாருக்கும் வந்து வேலை செய்து உண்மையிலே தங்களுடைய வட்டாரங்களில் வந்து செய்த வேலைக்கு எங்களை பொறுத்தவரையில் வந்து போதாது. ஆனால் வேறு தரப்புகளில் வந்து வெளில பண்ணணுன்றதுக்காக வந்து வேலை செய்த இடத்துல வந்து ஒரு சில இடங்களில் வந்து அந்த பின்னடைவுகள் நடந்திருக்கு. ஆகவே நாங்கள் அவர்கள் செய்த அந்த பங்களிப்பை நாங்கள் கடைசி வரைக்கும் நிராகரிக்க முடியாது. எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் ஒரு மக்களை அணிதிரட்டுறதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருந்தது. அந்த சிஸ்டத்தில் வந்து சில நபர்கள் வந்து நபர்களுக்கு வந்து தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துறதுக்கும் கூட ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு அணியாக வந்து அதை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக வந்து சில இடங்களில் வந்து அவங்க செய்ய வேண்டிய அளவுக்கான வேலையை தங்களோட இடங்களில் வந்து செய்யாமலும் இருந்தது. கொண்டாடுறது என்ன அணுகுமுறை வச்சுக்கிறீங்க? அதை நாங்கள் பார்ப்போம். அவர் கட்டாயம் வந்தே ஆகுவார். அதை நான் உறுதிப்படுத்தலாம். அதுக்கு நாங்கள் எங்களுக்கு இடையில் வந்து பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஆதரவளிக்க முன்வந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எங்களுக்கு அவர்கள் தங்களுக்கு இடையில் வந்து பேசி எங்களுக்கு அறிவிக்கிறதாக வந்து சொன்னவே இது வரைக்கும் அது அறிவிக்க இல்லை. சிலருடைய அவங்க ஒரு கூட்டு தானே, நாங்களும் வந்து ஒரு கூட்டு தானே. அப்போ நாங்களும் எங்களுக்கு இடையிலேயும் வந்து பல கருத்துகள் இருக்கலாம். ஆகவே சில நேரம் எடுக்கிறதாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் வந்து அவர்கள் அதை தாங்கள் எடுக்கிற முடிவை வந்து நியாயப்படுத்தக்கூடியதாக இருந்தால் வந்து அவர்களுக்கு அது சிறந்ததாக இருக்கும். எந்தெந்த இடங்களில் நீங்கள் ஆட்சி அமைங்க? இல்லை, இது ஆட்சி அமைக்கிற விஷயம் இல்லை. நான் நினைக்கிறேன் நாங்களோட நேர்மையாக வந்து ஒரு நியாயத்தின் அடிப்படையில் வந்து விஷயங்கள் நடக்கணும்னு தான் எங்களுடைய நோக்கம். நான் திரும்பவும் சொல்கிறேன், பாராளுமன்றத்திலேயும் இந்த உள்ளூராட்சி சபையிலேயும் வந்து நாங்கள் ஒரு புரிந்துணர்வுக்கு போகாமல் வந்து நாங்கள் அறுதி பெரும்பான்மை உறுதிப்படுத்த இயலாது. சரிதானே? பாராளுமன்றத்திலேயும் அறுதி பெரும்பான்மை தமிழ் தேசியத்துக்கு உறுதிப்படுத்த இயலாது. இந்த உள்ளூராட்சி சபையிலேயும் வந்து ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் வந்து அந்த அறுதி பெரும்பான்மையை வந்து உறுதிப்படுத்த முடியாது. அது மக்களுடைய தீர்ப்பு. அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து மக்கள் இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு புரிந்துணர்வு பெறணும்னு தான் விரும்புகிறாங்க. சரிதானே? அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நாங்கள் ஒருத்தர் வந்து வெட்டி ஓடி வந்து போகிறது வந்து பொருத்தம் இல்லை. அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் அந்த அடிப்படையில் எந்த ஒரு இடத்துல வந்து வேலை செய்ததும் கிடையாது. தமிழ் தேசிய பேரவையோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ வந்து இதுக்கு முதல் வந்து எந்த ஒரு இடத்துல வந்து அப்படி வேலை செய்ததும் கிடையாது. ஆகவே நாங்கள் அதில் நேர்மையாக இருக்கிறோம். உங்கள்கிட்ட வந்து நீங்கள் அந்த கேள்வியில் கேட்க தேவையில்லை. மற்றவர்களுக்கு சிலருடைய வந்து அப்படிப்பட்ட ஒரு தேவை இருந்தால் தமிழ் தேசியம் என்று சொல்லி போட்டு போன தேர்தலில் வந்து இபிடிபி அப்படி பிறரோட ஆணைய பெற்ற தமிழ் தேசியத்தோடு சேர்ந்து ஒரு புரிந்துணர்வு வாரத்துக்கு ஒரு முயற்சியும் எடுக்கப்பட இல்லை. அது நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்ட பிரயோசனம் இல்லை. அந்த இபிடிபியோட கொஞ்சம் கட்டிப்பிடிச்சு இருந்தவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் இந்த கேள்விகளை. தமிழ் தேசிய பேரவையினுடைய அடுத்த கட்ட நான் இப்போ தான் சொல்லி விளக்கப்படுத்த இன்னும் ஒரு இரமாத்தியம் வேண்டுமென்னா அதை கதைக்கிறேன். அது கச்சேரியாக பதிஞ்சு தலைவர் செயலாளர் நியமிக்கிற மாதிரி ஏற்பாடு தமிழ் தேசிய பேரவை இல்லை. நாங்கள் அது சம்பந்தமாக வந்து நாங்கள் எங்களுக்கு இடையில கதைச்சி பேசி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் நிபந்தனை இல்லாத ஆதரவு. அந்த பேச்சுவார்த்தையில் வந்து எங்களோட வந்து கதைச்ச இடத்துல வந்து உண்மையிலே
அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுடைய உறுப்புரிமையை வந்து தங்களுடைய உறுப்பினர்களுக்கு வழங்க சொல்லியும் கேட்டார். அவ்வளோங்க சொல்கிறேன். அவை எங்களுடைய அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் கலாச்சாரம்ன்றது வித்தியாசம். இங்கே வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து தங்களுக்கு முன்னிலைப்படுத்தி தங்களுக்கு வந்து இது வேணும் அது வேணும்ன்ற கோணத்தில் வந்து எவருமே வந்து கதைச்சே கிடையாது. நான் இதை நான் பொறுப்போடு தான் சொல்கிறேன். நாங்களும் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து இந்த நீங்கள் தமிழ் தேசிய பேரவையை பற்றி கதைக்கிறீங்க, இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னையை பற்றி கதைச்சாலும் வந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் சின்னத்தில் போட்டி போட்டாலும் வந்து எந்த ஒரு இடத்துலையும் இந்த காங்கிரஸை முன்னிலைப்படுத்த இல்லை. தேர்தலுக்காக மட்டும்தான் அந்த சின்னத்தை பயன்படுத்தினேன். எங்களுக்கு வந்து இந்த கூட்டமைப்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எங்கள்கிட்ட இருக்கவே இல்லை ஒரு நாள். சரிதானே? இந்த எங்கட அமைப்புக்குள்ளே வந்து பதிவு செய்யணும், முன்னணியை பதிவு செய்யணும்னு கூட கோரிக்கை எங்கட அமைப்புக்குள்ளே கிடையாது. அது வெளியில இருந்து தான் சொல்லுவார். அமைப்புக்குள்ளே அந்த தேவை எதுவுமே இல்லை. என்னடா எங்களுக்கு நாங்கள் அந்த போட்டித்தன்மை எங்களை அமைப்புக்குள்ளே கிடையாது. அவை சிலருடைய வந்து அந்த சரியாதே கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்காக ஒரு சிலர் வந்து சிலருடைய வந்து இந்த இதில் வந்து ஏற்படுத்த பார்க்கலாம். ஆனால் தமிழ் தேசிய பேரவையிலேயும் அது இல்லை.